இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தை நாடி வருவோரின் எண்ணிக்கை ஏராளம். அதில் அநேகர் அருள்நாதர் இயேசுவின் தொடுதலை பெற்று தங்கள் உடலிலும் உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்களை பெற்று ஆண்டவரின் சாட்சிகளாய் திகழ்கின்றார்கள். 2002 அது கிட்னியில் ஸ்டோன் இருந்தது. அப்போவும் மறுபடியும் கொண்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க, குளுக்கோஸ் ஏற்றி. அதுக்கப்புறம் ஸ்கேனு அது இதுன்னு ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ் எடுப்பாங்க. அந்த டெஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நரக வேதனையாக இருக்கும். அதெல்லாம் அனுபவிக்கிறது செத்தே போயிடலாங்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் வேறு வழி இல்லையே, சரி குழந்தைகள்லாம் இருக்குது, எல்லாத்தையும் குடும்பத்தையும் பார்க்கணும், நம்ம ஒரு ஆள் தான் சம்பாரித்து கொடுக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுனால நான் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு சர்ஜரிக்காக ஒத்துக்கிட்டேன். 2002லேயும் 2004லேயும் வந்தது. அதே மாதிரி 2008லேயும் ஒரு தடவை அந்த மாதிரி கிட்னி ஸ்டோன் சர்ஜரி பண்ணி தான் எடுத்தாங்க. அந்த ஒவ்வொரு தடவை ஸ்டோன் வரும்போது அது சர்ஜரி தான். சர்ஜரியோட இதெல்லாம் எனக்கு அப்படியே தழும்புலாம் பார்த்தீங்கன்னா வயிறில் 2 பக்கமும் அந்த கட் மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் கிட்னி ஸ்டோன் வந்துருச்சுன்னா உட்கார முடியாது, நிற்க முடியாது, ஒரு வேலையும் செய்ய முடியாது. அவ்வளவு எரிச்சலும் பயங்கரமான வலி. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது, நம்மளால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அங்கேயும் உடனே ஒரு ஊசி மருந்து மாத்திரை எது கிடைக்குமோ ஒரு விஷத்தை கூட குடிச்சிடலாமாங்கிற அளவுக்கு ஒரு வேதனை இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு வேதனையை ஒவ்வொரு தடவையும் நான் அனுபவிச்சு வந்திருக்கேன். ஸோ இப்போ இந்த தடவை எனக்கு அந்த மாதிரி கிட்னியில் ஸ்டோன் வரும்போது நான் என்ன பண்ணேன், ஒவ்வொரு தடவையும் நம்ம நிறைய அனுபவிச்சிட்டோம். நமக்கு சர்ஜரி பண்ணி இப்போ உடம்புல எனர்ஜியே இல்லை, இனிமேல் சர்ஜரி பண்ண முடியாதுன்னு தான் லாஸ்ட் தடவை சொன்னாங்க. இதை லாஸ்ட்டாக இருக்கட்டும், இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, நான் சர்ஜரி பண்ணிங்கன்னா உடம்பு தாங்காது, ஏன்னா ஏற்கனவே 4 சர்ஜரி பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் தாங்காது, அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி சூழ்நிலையில் நான் என்ன பண்ணேன், இனிமேல் நமக்கு ரொம்ப வேதனை. எனக்கு அன்றைக்கி நைட்டுக்கு முழுக்க 11 மணிக்கெல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி, இந்த நேரத்தில் வேறு வழியே இல்லையே, நம்ம ஒரு ஜீசஸ் கால்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள ஹெல்ப் பண்ணி அவங்கள ப்ரேயர் பண்ண சொல்லலாம், அப்போது கண்டிப்பாக ஒரு ஹெல்ப் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணும்போது இங்கே ஒரு சகோதரி எடுத்து எனக்காக ரொம்ப மனதுருக்கமாக ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கே அலை வந்துச்சு, நமக்காக ஒருத்தர் இப்படி ஜெபம் பண்ணுறாங்கன்னு. ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுத்துருவாரு, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும், நல்ல மனம் தளர விடாதீங்க, நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க. நானும் எனக்கு தூக்கமே வரல, வழியில் எனக்கு தூக்கம் வரல. ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது, ஏன்னா நம்ம ஜீசஸ் கிட்ட ஒரு பெரிய மருந்து இருக்குது, அதை விட்டுட்டு நம்ம ஏன் இனிமேல் போகணும் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு ஜிஜிஎஸ் ஐயாவுடைய அந்த மனமிசைந்த ஜெபம் அப்படின்ற சிடி இருந்தது, அதை எடுத்து டெக்கில் போட்டு இந்த பார்ட் 1 பார்ட் 2 போட்டு அதே கேட்டுக்கிட்டே ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 4 மணி இருக்கும், தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். வலி இருந்துக்கிட்டே இருக்கும். ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். உடலை கடைசி வரைக்கும் இன்றைக்கி கடவுள் நமக்கு ஒன்று அதிசயம் பண்ணணும், இல்லைன்னா நம்மளை எடுத்துகிட்டு போயிட்டோம், என்ன வேறு வழியில் நான் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் இனிமேல் என்னால் போக முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் ஜெபம் பண்ணிக்கும்போது ஒரு 4-4:30 மணி இருக்கும். அந்த 2 சீடியும் பார்த்து முடிச்சிட்டதுக்கப்புறம் எழுந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்டு பாத்ரூம் போனாக்கா யூரினில் அந்த கல் வந்துருச்சு. கல் வந்தோன்னே அந்த வலி எல்லாம் விட்டுருச்சு. சுருக்குன்னு இருந்த வலி எல்லாம் அப்படியே ரிலீஃப் ஆன மாதிரி ஆனோன்னே நேராக கட்டில் படுத்து கடவுளே ஏசப்பா நமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு மயக்கத்தில் அப்படியே படுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ப்ராப்ளம் கிடையாது, இப்போ நான் நல்லா இருக்கேன். இல்லைனா இதே வலி வந்ததுக்கு இப்போ நான் ஜீசஸ் கால்ஸ் அந்த கடவுளுடைய இது செய்யலைன்னா நான் இந்நேரம் ஹாஸ்பிட்டல் தான், இந்நேரம் ஒரு 3 மாதம் பெட் தான். அந்த அவசரம் இன்னும் அனுபவிச்சு தான் இருக்கணும். அப்புறம் ஸ்டிச்சஸ்ஸு, அதுக்கப்புறம் எழுந்து நடக்கணும், 3 மாதம் வீட்டில் இருக்கணும், பணம் வரையும், இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அந்த தடவை கடவுள் எனக்கு ஒரே ஒரு இரவில் அந்த அற்புதத்தை செய்தார். இதுக்காக அந்த ஜெபம் பண்ண அந்த ஜீசஸ் கால்ஸில் இருக்க அந்த ஜெப வீரர்கள் அந்த நேரத்தில் 11 மணிக்கு கூட அவங்க ஒரு இது பண்ணலை. ஐயோ 11 மணிக்கு எடுத்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. அப்படியே எனக்கு அவங்க சொல்ல வார்த்தையே எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோன் வெளியே வந்துருச்சு. இப்போ நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது, ஓடுவேன் வேணால் அந்த கல் வெளியில் வந்துருச்சு. நான் ரொம்ப சௌக்கியமாக இருக்கிறேன். இந்த பால் தினகரனுடைய அந்த ஜீசஸ் கால்ஸ்க்கு தான் ரொம்ப நான் நன்றி சொல்லணும். ஜெபம் பண்ண அந்த சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி. அந்த ஜெபகோபுரத்துக்கு, ஜீசஸுக்கு, எல்லாத்துக்கும் நான் கடைசி வரைக்கும் உயிருள்ள வரைக்கும் அந்த நன்றியை மறக்கவே மாட்டேன். அதுக்கு மேலாக கடவுள் கர்த்தருக்கு என்னுடைய கொடான கோடி ஸ்தோத்திரையும் நமஸ்காரத்தையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நான் இருக்கேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நான் இருக்கேன். இல்லைன்னா நேரம் நான் அடுத்த சர்ஜரி அல்லது ஏதோ எனக்கு ஒன்று ஆகிட்டுருக்கும். பட் எதுலேயுமே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அப்படி லைட்டாக நான் அந்த லைஃப்பில் ஒரு சேஞ்ச் அப்படியே ஜம்ப் பண்ணிட்ட மாதிரி இருக்குது எனக்கு. இந்த ஒரு கிட்னி ஸ்டோன்லேருந்து ஜம்ப் ஆனது ஒரு பெரிய அதிசயம். நம்பினீங்கன்னா கண்டிப்பாக எதுவும் வீண் போக்காது. எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது, நான் கண்டிப்பாக அதில் வெற்றி அடைஞ்சிட்டேன். கடவுள் அந்த உதவியை செய்தார், அதை மறக்கவே முடியாது. இது ஒரு பெரிய அற்புதம். இவர்கள் போல் நீங்களும் அருள்நாதர் இயேசுவிடம் இருந்து ஆறுதலையும் ஆசீர்வாதங்களையும் பெற இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரங்களை, கிளை ஜெபகோபுரங்களை அணுகலாம். நீங்கள் நேரில் வந்து பிரார்த்தனை சேவையை பெறவும், பிரார்த்தனையுடன் கூடிய ஆலோசனைகளையும் பெறவும் உங்களுக்காக எங்கள் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்தே இருக்கும். உங்களை முகமலர்ச்சியோடு வரவேற்று உங்களுக்காக பாரத்தோடு பிரார்த்தனை செய்ய ஜெப வீரர்கள் அவளோடு காத்திருக்கிறார்கள்.
மேலும் 24 மணி நேரமும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உங்கள் துக்கங்களை பகிர்ந்து கொண்டு அவற்றை சந்தோஷமாக மாற்றி ஆசீர்வாதத்துடன் வாழலாம். எங்கள் தொலைபேசி எண் 044 25 600 600 044 44 600 600. சென்னை ஜெபகோபுர முகவரிகள்: 16 டாக்டர் DGS தினகரன் சாலை, சென்னை 28. 72 ராஜாஜி சாலை, பீச் ஸ்டேஷன் எதிரில் பாரிமுனை, சென்னை 1. 96 பூந்தமல்லி நெடுஞ்சாலை, மதுரவாயில் அருகில் வானகரம், சென்னை 95. மறந்து விடாதீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற இயேசு அழைக்கிறார். ஜெபகோபுரங்களை அணுகுங்கள். இப்பொழுதும் நம் அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் வழங்கிய வல்லமை நிறைந்த இறை வார்த்தைகள். ஆண்டவர் எப்படி நமது உபத்திரவங்களில் நமக்கு ஆறுதல் செய்து நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்புகிறார் என்பதை தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 4 நாம் வாசிப்போம். அதிலே வேதம் கூறுகிறது, பவுல் இப்படி சொல்லுகிறார், எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆண்டவர் இயேசு சொன்னார், யோவான் 16:33, என் பிள்ளைகளே, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. சங்கீதம் 34:19 வேதம் கூறுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் என்று. ஆனால் அந்த உபத்திரவங்கள் மத்தியிலே வேதம் கூறுகிறது, அவரே நமக்கு ஆறுதல், அவரே நமக்கு ஆறுதல் செய்கிறார். அவரே ஆறுதலின் ஊற்று. அந்த ஆறுதலை எப்படி நமக்கு தருகிறார்? அதுதான் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஆண்டவர் தரும் ஆறுதல். அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 31 நாம் அதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஆண்டவர் தரும் ஆறுதல். 2 நாளாகமம் 20:14-17 வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் மக்களை எதிரிகள் தாக்க வருகிறார்கள். அவர்கள் பயத்தினால் நிறைகிறார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த நேரத்திலே வேதம் கூறுகிறது, யஹாசியேல் என்ற ஒரு மனிதன் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அவன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்பட்டது. அவன் சொல்லுகிறான், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த வார்த்தையை சொன்ன பிறகு அவர்கள் போருக்கு செல்லுகிறார்கள், ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இந்த உலகத்திலும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அவசியம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அவசியம். நாம் நடக்க வேண்டிய பாதையில் நம்மை நடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆறுதல் படுத்தி நாம் நடக்க வேண்டிய பாதையை நமக்கு காட்டுவார். இயேசு அழைக்கிறார் ஊழியத்திலே பாருங்கள். 62ஆம் வருடத்திலே ஆண்டவர் என் தந்தையோடு முகமுகமாய் தோன்றி பேசினார். ஊழியத்திற்கு அழைத்தார். வங்கியில் இருந்து கொண்டே ஊழியத்தையும் அவர் செய்து வந்தார். ஆனால் பாருங்கள், ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் அவரோடு தோன்றி முகமுகமாய் பேசுவார். இனி இந்த காரியத்தை செய், பொதுக்கூட்டங்களை நடத்து, ரேடியோவில் என்னுடைய வார்த்தையை அறிவி, இளம் பங்காளர் திட்டத்தை ஆரம்பி, அதை இப்படி செயல்படுத்து, காருண்யா பொறியியல் கல்லூரியை ஆரம்பி, அதை இப்படி செயல்படுத்து. ஒவ்வொரு திட்டத்தையும் அவர் தெளிவாக சொல்லுகிறார். போய் பிரசங்கிக்க வேண்டிய இடத்தையும் காலத்தையும் அவருக்கு சொல்லுகிறார். அதன்படிதான் நாங்கள் ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று பிரசங்கம் செய்கிறோம். பத்திரிகை ஆரம்பி என்று சொன்னார், அப்படியே ஆரம்பித்தார். ஆகவேதான் பாடுகள் வந்தது, வேதனைகள் வந்தது, சஞ்சலங்கள் வந்தது, இழப்புகள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது, பொல்லாத மனிதர்களின் சீற்றல் வந்தது. இவைகள் ஒன்றும் அவரை தள்ள முடியவில்லை. ஒவ்வொரு முறையும் கர்த்தர் தோன்றி சொல்வார், இந்த பாடுகள் வந்திருக்கிறது உண்மைதான், ஆனால் அதை மேற்கொள்ள இப்படி செய், அதை மேற்கொள்ள இப்படி செய். அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி அவர்கள் செய்கிறார்கள். ஆகவேதான் ஒவ்வொரு முறையும்
உபத்திரவத்திலிருந்து விடுதலை, உபத்திரவத்திலிருந்து விடுதலை. பக்தன் சொல்லுகிறான், இந்த பொல்லாத பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே, தெரியாதவைகள் அல்லவே. பொல்லாத பிசாசு இந்த உலகத்தில் இருப்பது உண்மைதான், பொல்லாத மனிதர்கள் இருப்பது உண்மைதான், பொல்லாத அதிகாரங்கள் இருப்பது உண்மைதான். ஆனாலும் அவைகள் அனைத்திற்கும் மேலான ராஜாதி ராஜா இருப்பதும் உண்மைதான். ஹல்லேலூயா. அவர் தம் மக்களோடு பேசும் வார்த்தை உண்மையான வார்த்தை. தீர்க்க தரிசன வரம் ஒளிந்து போகவில்லை. சிலர் வேதாகம நாட்களோடு அந்த அற்புதங்கள் மறைந்து விட்டது, தீர்க்க தரிசன வரம் மறைந்து விட்டது, அபிஷேகம் மறைந்து விட்டது என்று வைராக்கியமாய் சொல்லுகிறார்கள். சொல்வதனால் யாருக்கு என்ன பயம்? அப்படி பிரசங்கிப்பதினால் யாருக்கு என்ன பயம்? அவைகள் இருப்பதினால் தான் இந்த உலகத்திலே தொடர்ந்து நம்மால் வெற்றிகரமாக வாழ முடிகிறது. பிரியமானவர்களே, இன்றும் ஆண்டவர் மனிதனோடு பேச விரும்புகிறார். நீங்கள் வேண்டாம் என்றால் அவர் பேசாமல் இருப்பார், அவருக்கு என்ன போச்சு? ஆனால் நாமோ, ஐயோ நான் ஆண்டவருடைய குரலை கேட்க வேண்டுமே. மற்ற மனிதர்கள் மூலமாக கேட்பது நன்றாக தான் இருக்கிறது, ஆனால் ஆண்டவர் என்னோடு பேச வேண்டுமே, தீர்க்க தரிசன வரத்தை எனக்கு தர வேண்டுமே, நான் ஆண்டவரோடு முகமுகமாய் உலாவ வேண்டுமே, அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டுமே, நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவளாக இருக்க வேண்டுமே என்று நாம் கதறினால் ஆண்டவர் நிச்சயமாக பேசுவார். ஆண்டவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும், பரிசுத்த ஆவியானவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவர் நிச்சயமாக மனிதனோடு பேசுவார். அதை ஒரு மனிதனும் தடுக்க முடியாது, ஒரு மனுஷியும் தடுக்க முடியாது, ஒரு பிசாசும் தடுக்க முடியாது. Praise God. ஆண்டவர் மனிதனோடு பேச விரும்பும் தேவன், உங்களோடு முகமுகமாய் பேச விரும்பும் தேவன். என் தந்தை 55ஆம் வருடத்திலே ஆண்டவருடைய கரங்களில் அவள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தார்கள். 7 வருடம் கதறினார்கள். நீர் உண்மையில் தேவனாய் இருந்தால், உண்மையில் மனுஷனோடு வேதத்தில் பேசி இருந்தால் என்னோட முகமுகமாய் பேசும் சுவாமி, நானும் உமது சத்தத்தை கேட்கட்டும். நான் ஜனங்களுக்கு போய் பிரசங்கம் செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் என்றுதான் கேட்பார்கள். நான் உமது முகத்தை கண்டு உமது வார்த்தையை பெற்று நான் மக்களுக்கு சொல்ல வேண்டும். மக்களுடைய உள்ளத்தில் இருப்பதை நான் அறிவிக்க வேண்டும். மக்களுக்கு நீ சுகம் கொடுக்கிறீர் என்பதை நான் கண்டு அவர்களுக்காக விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அதற்கு உமது வரங்கள் வேண்டும் சுவாமி, உமது தீர்க்க தரிசன வரம் வேண்டும் என்று கண்ணீரோடு கதறினார்கள். 7 வருஷம். இல்லை என்றால் என்னை கொன்று போடும் என்று சொன்னார்கள். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார், அவரை தேடி வந்தார், அவரோடு முகமுகமாய் பேசினார். இன்றும் கூட பிரியமானவர்களே, நமக்கு இந்த பாக்கியத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்றும் கூட பிரியமானவர்களே, இந்த தீர்க்க தரிசன வரத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்று ஆண்டவர் தர விரும்புகிறார். எத்தனை பேருக்கு வேண்டும் இந்த தீர்க்க தரிசன வரம்? எல்லாம் கையை தூக்கி ஆண்டவர்கிட்ட காமிங்க பார்க்கலாம். இது இல்லாம நான் இன்னைக்கு போறதில்லை சாமி என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் கைவிட மாட்டார், கவலைப்படாதிருங்க. இங்க 1,00,000 பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் அவர் தர விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். ஐயோ எனக்கு கொடுப்பாரான்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிடாதீங்க. உங்களுக்கு தான் கொடுப்பார். அப்படி பயப்படுறவங்களுக்கு தான் கொடுப்பார். தாழ்மை உள்ளவன் இடத்தில் ஆண்டவர் தயவு காண்பிப்பார், கிருபையை காண்பிப்பார், தம்முடைய அபிஷேகத்தை போடுவார். இந்த கிருபை எப்படி தரப்போகிறார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதல் எப்படி வரப்போகிறது தெரியுமா? 2 கொரிந்தியர் 1:6 வாசித்து பாருங்கள். வேதம் கூறுகிறது, பாடுகள் பெருக 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 அவருடைய ஆறுதலும் பெருகும். நான் சொன்னேன், என் தந்தையுடைய வாழ்க்கையிலே பாடுகள் பெருகிக்கொண்டே போனது, ஆனால் அடுத்த பக்கம் ஆறுதல் பெருகிக்கொண்டே போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், பாடுகளை பார்த்து நீ போடுபா பாடலாம், எல்லா பாடுக்கும் சரியா என் மகனுக்கு நான் தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுப்பேன், பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதலை கொடுப்பேன், அந்த பாடுகளை மேற்கொள்ள செய்வேன். I will show that I am greater than all the tribulations of the world. எல்லா உபத்திரவங்களையும் விட நான் பெரியவர் என்பதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். இதுவே ஆண்டவருடைய திருவிளையாடல். பாடுகள் நம்மை மேற்கொள்வதில்லை பிரியமானவர்களே. ஆண்டவர் கொடுக்கும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் பாடுகளை நாம் மேற்கொள்ளும்படி ஆண்டவர் கிருபை செய்கிறார். பாடுகள் பெருக ஆண்டவருடைய ஆறுதலும் பெருகும். சங்கீதம் 94:19 கூறுகிறது, விசாரங்கள் பெருக ஆண்டவருடைய ஆறுதலும் பெருகும். 2 கொரிந்தியர் 12:9 கூறுகிறது,
பலவீனங்கள் பெருக ஆண்டவருடைய பலனும் பெருகும். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அளவெல்லாம் பெருகும் அளவுதான், குறையும் அளவல்ல. குறையும் அளவில்லை. இன்னைக்கு நீங்க ஒருவேளை சொல்லலாம், ஐயோ ஒரு காலத்தில் ஆவியின் அபிஷேகம் எனக்கு இருந்தது என்று, இப்ப குறைஞ்சு போச்சு என்று நீங்கள் சொல்லலாம். இன்று ஆண்டவர் அதை பெருகச் செய்வார். கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு ஆலைக்கு சென்று இருந்தோம். அந்த ஆலையில நிறைய மெஷின்லாம் கீழே வச்சிருந்தாங்க. ரொம்ப அழகான கூடாரெல்லாம் போட்டிருந்தாங்க. மேலே பார்த்தா ஒரே பைப்பு, மேலையும் கீழையும் பைப்பெல்லாம் நிறைய போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. அப்போ என் தந்தை கேட்டார்கள், கீழே எல்லாம் இவ்வளவு அழகா வச்சிருக்கிறீங்க, ஆனா மேலே ஏன் இந்த அழுக்கழுக்கான அசிங்கமான பைப்பெல்லாம் வச்சிருக்கிறீங்க என்று அவர் சொன்னார்கள். ஐயா, மேலே இந்த பைப் மூலமாக குளிர்ந்த தண்ணீரை அனுப்பி கொண்டே இருக்கிறோம். ஏன்னா கீழே இந்த மெஷின் எல்லாம் மிகுந்த ஹீட், உஷ்ணத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று எங்கேயாவது உஷ்ணம் அதிகமாகி விட்டால் மெஷின்ஸ் நின்றுவிடும், இல்லை என்றால் தீப்பிடித்துவிடும், மக்கள் சேதம் ஏற்படும். ஆகவேதான் ஒரு அளவுக்கு மேல் உஷ்ணம் பெருகினால் மேல் இருக்கும் இந்த பைப்புகள் எல்லாம் அப்படியே வெடிக்கும். அந்த குளிர்ந்த தண்ணீர் அப்படியே இறங்கும், அந்த உஷ்ணத்தை அப்படியே தணிக்கும், எல்லாம் இனிமையாக இருக்கும் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, நமக்கும் குளிர்ந்த தண்ணீரை போன்ற இனிமையான பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் தருகிறார். ஒரு அளவுக்கு மேல்தான், அளவுக்கு மேல உஷ்ணம் பெருகுச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் அதை தணிப்பார், உபத்திரவத்தை தணிப்பார், நம்மை இனிமையாய் நடத்துவார். நாம் எவ்வளவு பாக்கியவான்கள் பிரியமானவர்களே. இன்று இரவு கர்த்தர் உங்களை திக்கற்றவர்களாக திரும்ப அனுப்ப விருப்பம் உள்ளவர் அல்ல. உங்களை தம்மால் நிரப்ப விரும்புகிறார், அவரால் நிரப்ப விரும்புகிறார். அவர் உங்களுக்குள் இறங்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் பெருகும் என்பதை நீங்களே பார்ப்பீர்கள். நீங்களே பார்ப்பீர்கள். கடவுள் நமக்குள் இறங்கினால் எப்படி இருக்கும், தேவாதி தேவன் நமக்குள் இறங்கினால் எப்படி இருக்கும், அந்த அனுபவத்தை இன்று ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். இப்பொழுது ஆண்டவரை நோக்கி இந்த அனுபவத்தை இப்பொழுதே தாரும் சாமி என்று அவரை நோக்கி கதறுவோமா? நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு உபத்திரவமும் உங்களை விட்டு அகன்று போய் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு ஆண்டவரை ஸ்தோத்திரித்துக் கொண்டிருங்கள். ஒவ்வொரு பாவ பழக்கத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நீக்கி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நீக்கி கொண்டிருக்கிறார். வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும், நோய் குணமாக வேண்டும், எனக்கு பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று உங்களில் சில கயிறுகளை உங்கள் சரீரங்களில் கட்டி வைத்திருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு உங்களை சுகமாக்க, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுக்கு பாக்கியத்தை தர அந்த கயிறுகள் அவசியமே இல்லை. கயிறு இல்லாமலே ஆண்டவர் உங்களை தொட முடியும். பரிசுத்த ஆவியானவர் அதை செய்திருக்கிறார். ஆகவே வேண்டாத இந்த கயிறுகளை, தகடுகளை உடைத்தெறியுங்கள், பீத்து போடுங்கள், உங்கள் சரீரத்தை விட்டு எடுத்து போடுங்க. எனக்கு ஆண்டவரே நேரடியாக ஆசீர்வாதத்தை தருவார், அதை நம்புகிறேன் என்று ஆண்டவருக்கு முன்பதாக சொல்லுங்கள். இப்பொழுது ஆசீர்வாதம் பூர்ணமாய் உங்கள் மீது இறங்கும். பரிசுத்த ஆவியானவர் மகிமையாய் இறங்கி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பொல்லாத பிசாசிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று நான் ஜெபிக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லுகிறார். அதன்படி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Thank you wonderful Jesus. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லா பலவீனமும் இப்பொழுது, பிசாசு கொண்டு வந்த பலவீனமும் இப்பொழுது மறைகிறது. இப்பொழுது எழுந்து நடந்து ஆண்டவருக்கு மகிமையாய் இனி வாழ்வேன் என்று, ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வேன் என்று ஆண்டவர் முன்பதாக சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை இப்பொழுது உயிர்ப்பிப்பார். பிசாசை இப்பொழுது துரத்துகிறார். Thank you Jesus. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இறங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது பிசாசின் அலைக்கழிப்புகள் எல்லாம் அகலும். இயேசுவின் நாமத்தினால் எல்லா பிசாசுகளும் ஒவ்வொருவர் வாழ்க்கையும், சரீரத்தையும், குடும்பத்தையும் விட்டு வெளியே வரும்படி நான் கட்டளையிடுகிறேன். Come out you devil in Jesus name. கர்த்தர் உங்களை விடுதலை செய்கிறார். Yes, something mighty is happening tonight. Something glorious is happening. God's power is falling right now. ஆண்டவரே, உமது பிள்ளைகளை விடுவியும் அப்பா, விடுவியும் அப்பா. போல்லாத குழப்பம் இந்த ஆவிகளை, அவர்களை இருளில் இருக்க செய்யும் இந்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கிறேன். உமது பிள்ளைகளை இப்பொழுது விடுதலை செய்வதற்காக நன்றி ராஜா, விடுவிப்பதற்காக நன்றி.
சுவாமி, இந்த நேரத்திலும் சகல பிசாசுகளையும் நீர் சிலுவையிலே மேற்கொண்டபடியினால் அதே விடுதலை உமது பிள்ளைகளுக்கு தாரும் அப்பா. நோய் இப்பொழுது மறைவதாக, நோய் இப்பொழுது மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே, பலவீனம் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே, பொல்லாத இருள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே, பைத்திய பிசாசு மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே, மூளைகள் சரியாகட்டும், ஒவ்வொரு சரீரத்தின் உறுப்பும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே சரியாக செயல்படட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். உமது ஜீவன் இறங்குவதற்காக நன்றி ராஜா. உயிர்ப்பிக்கும் வல்லமை ஒவ்வொரு சரீர உறுப்புகளிலும் இறங்குவதாக ராஜா. உயிர்ப்பியும் ராஜா. அந்த சரீர உறுப்புகள் எல்லாம் இப்பொழுது செயல்பட ஆரம்பிக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். விடுதலையை கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதை உறுதிப்படுத்தும் ஐயா, உறுதிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினாலே உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. செயல்படாத உறுப்புகள் இப்பொழுது செயல்படட்டும் ஆண்டவரே. குட்டி பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இப்பொழுது காதுகள் திறக்கப்படுவதாக. செயல்படாத உறுப்புகள் இப்பொழுது நார்மலாக வளருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜீவனை அனுப்புகிறேன் அந்த சரீரங்களுக்குள், ஜீவனை அனுப்புகிறேன் அந்த சரீரங்களுக்குள். ஒவ்வொரு நோயும் நீர் சிலுவையில் சுமந்த தெய்வம் அப்பா. உமது பிள்ளைகளை நோயிலிருந்து இப்பொழுது விடுதலை செய்யும் ஆண்டவரே. நீர் பட்ட பாடுகளை நினைத்து உமது பிள்ளைகளை விடுதலை செய்யும் ஆண்டவரே. உமது ஜீவன் இறங்குவதற்காக நன்றி, கோடா கொடி நன்றி. பாக்கியம் இறங்குவதற்காக நன்றி. ஹல்லேலூயா.